Hi there guys, welcome back. This is Kishoria, founder and CEO of tradeachievers. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோல்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே இந்த தங்கத்தோட ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா கோல்டு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஏறிட்டே போகிறது. கிட்டத்தட்ட ஒரு கிராமுக்கே 9300 சைக்கிள் சேதாரம்லாம் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 9800 கிட்ட வந்துச்சு. சார் இது எங்கே தான் போய் முடியும், எவ்வளோ தூரம் தான் போகுன்ற மாதிரி நிறைய பேர் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிங்க. ஸோ அதனால் கோல்டை வந்து நம்ம இப்போ அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அவுன்ஸுக்கு வந்து 3390 இப்போ லைவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ டெக்னிக்கல் வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரைட், இப்போ டெக்னிக்கலாக பார்க்கும்போது கோல்டு வந்து நல்ல ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் இல்லாமல் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தான் வந்து நல்ல அந்த நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம்ல. ஸோ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகி கோல்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நமக்கு கிளியராக ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இப்போ அந்த ஃப்ளாக் பேட்டர்னை ஆல்ரெடி என்ன ஆகிடுச்சு மார்க்கெட்டு இந்த இடத்துல பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடம் வந்து ஃப்ளாகோட பிரேக் அவுட். ஸோ இந்த பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த பிரேக் அவுட் ஆனதுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா இப்போ இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் ஆச்சு. இந்த ரீடெஸ்ட்டும் ப்ளஸ் நமக்கு இந்த ட்ரையாங்கிளோட ரீடெஸ்ட்டும் ஒரே பாயிண்டில் இருந்து இப்போ அங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளோட ரெசிஸ்டன்ஸில் போய் நின்றுட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் இப்போ நமக்கு லெட்ஸே இந்த ஹையை பிரேக் ஆகி க்ளோஸ் வைக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எவ்வளோ ரேட் வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3450. இப்போ ஹை போச்சு பார்த்தீங்களா 3450. இது எப்போனா மண்டே மார்னிங் என்ன ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். இஸ்ரேலோட வார் போயிட்டு இருக்கிறதுனால அந்த பாம்பிங்லாம் முடிச்சிட்ட பிறகு கேப் அப் ஆச்சு. கேப் அப் ஆகி 3452 வரைக்கும் மார்க்கெட் ஹை போயிட்டு அங்கேருந்து இப்போ கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி வந்துட்டுருக்கு. இப்போ நமக்கு அந்த லெவலை வந்து லெட்ஸே இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆயிடுச்சுனால் இது எவ்வளோ தூரம் போகலான்னா இதோட நெக்ஸ்ட்டு மேஜர் ரெசிஸ்டன்ஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் அ லாங் டேர்ம் மேஜர் ரெசிஸ்டன்ஸ், அடுத்தது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் $3,900. ஸோ கிட்டத்தட்ட எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா 3900. அதுவும் இதுவாச்சுன்னா மேக்ஸிமம் வந்து $4000 பர் ஹவுன்ஸுக்கு வந்து கோல்டு அடுத்த மேஜர் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ளாக் பேட்டர்ன் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஃப்ளாகோட இதுவும் எடுத்து வச்சிங்கனாலே தெரிஞ்சிடும். 3900 to 4000 லெவல் வரைக்கும் கோல்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஸோ இது ஒரு வேளை நம்ம ஊர் காசுக்கு 3900 to 4000 போச்சுன்னா நம்ம ஊர் காசுக்கு கோல்டோட ப்ரைஸ் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு 10,500லேருந்து 10,800 வரைக்கும் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ 11,000 அப் அண்ட் டவுன் நீங்கள் சைக்கிள்ஸ் அதெல்லாம் போட்டிங்கன்னா 11,000 வரைக்கும் ஒரு கிராம் ஆஃப் கோல்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அது. அண்ட் ஃபார் அ லாங் டேர்ம் ப்ரெடிக்ஷன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னென்னா கோல்டு வில் ரீச் $10,000. ஸோ கிட்டத்தட்ட $10,000 பர் அவுன்ஸுக்கு ரீச் ஆகும். அப்போ $10,000 ரீச் ஆச்சுன்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு கிராமே $26,000 போகலான்றது தான் லாங் டேர்ம் ப்ரெடிக்ஷனாக நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கும் சாத்தியக்கூறுகள் அதிகம். நான் அதனால தான் முன்னாடியிலேருந்து ரெகுலராக சொல்லிகிட்ருக்கேன், அடுத்து மிடில் கிளாஸுக்கு கோல்டுன்றது சில்வர் தான். ஸோ உங்களால் கோல்டு இதுக்கப்புறம் நம்மளால் ஒரு கிராம் 10,000 12,000 15,000 கொடுத்து வாங்க முடியலன்னா முடிஞ்ச வரைக்கும் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது இட்ஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஸ்டார்ட் டு பை சில்வர். ஃபிசிக்கலாக சொல்கிறேன், கிராம்ஸில் போயிட்டு ஒரு 5 கிராம் காயினோ 10 கிராம் காயின்ஸோ இல்லை பார்ஸோ போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க சில்வராக வாங்குவீங்க. லாங் டேர்முக்கு டெஃபினெட்லி இப்போ கோல்டு வந்து இங்கேருந்து 10,000 போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். லாங் டேர்ம் லெட்ஸே ஒரு 5 years 2030 வந்து $10,000 ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்டு போகுதுன்னா சில்வர் இன்றைக்கி நம்ம ஒரு காசுக்கு $120 $122 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது எவ்வளோ போனால் $500லேருந்து $1000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா சில்வர் ஹேஸ் டெஃபிஷியன்சி ஆஸ் வெல். உங்களுக்கு அந்த அளவுக்கு சில்வரும் கிடையாது, மைனிங் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதோட புரிதல் வரும்போது இட் வில் ஸ்டார்ட் டு ப்ரூவ். ஸோ சில்வர் வில் பி த நெக்ஸ்ட் கோல்டு அண்ட் கோல்டு வில் பி லைக் அ டைமண்ட். இதுதான் உண்மை. இது லாங் டேர்மு போக போக இது நெக்ஸ்ட்டு நம்ம 3900. இப்போ கரண்ட் சிலிண்டருக்கு வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அரௌண்ட் 4,000 இஸ் அவர் நெக்ஸ்ட் மேஜர் ரெசிஸ்டன்ஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த 3,450 பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் நியர்பையாக இருக்க ரெசிஸ்டன்ஸ் எங்கன்னா 3,500. ஸோ இந்த 3,500 உடைக்கும் போது அடுத்தது உங்களுக்கு அந்த 4,000 போகிறது ரொம்ப லாங்காக இருக்காது. பீரியட் ஆஃப் 2 to 3 monthsக்குள்ளே டக்குன்னு என்ன ஆகிடும் மார்க்கெட்டு ஜம்ப் ஆச்சுன்னா அதுக்கேற்ற நியூஸ் வரும். ஒன்ஸ் பிரேக் ஆகிடுச்சுன்னா
மார்க்கெட்டை புஷ் பண்ணுறது, லிவரேஜ் அதுக்கான ஃபியூவல் கொடுக்கறது நியூஸஸ் தான். அதுக்கேற்ற ஒரு நியூஸ் எதாவது வரும், அது என்னன்றது தெரியாது, ஆனால் வரும்போது நம்ம பார்க்கலாம். பட் ஓவராலாக கோல்டை பற்றி கேட்டுருந்தீங்கன்னா திஸ் இஸ் கோல்ட் சினாரியோ. இப்போதைக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருக்குது, பிரேக் அவுட் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒன்ஸ் பிரேக் ஆகிட்ட பிறகு we can decide. இல்லை ஒரு வேளை மார்க்கெட் இந்த ட்ரையாங்கிள் கீழே உடச்சிதுன்னா மறுபடியும் எங்கே வரும்னா இந்த சேனலோட சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, that will be around 3220 அந்த ரேஞ்ச், 3220 to 3250. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த சப்போர்ட்லேருந்து மறுபடியும் திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் ஆல்சோ தேர். பட் இதுக்கு எந்த சைடு உடைக்குதுன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். வெயிட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் பிரேக் ஆகிட்ட பிறகு ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறது இட் will be better. அதுக்கப்புறம் கோல்டு வாங்குறீங்கனாலும் இட் will be better ஐடியா. ஸோ அதனால தான் எப்பவுமே சொல்கிற மாதிரி டோன்ட் ட்ரேட் வாட் யூ திங்க், ட்ரேட் வாட் யூ சி. இதை பார்த்துட்டு பிரேக் ஆகிட்ட பிறகு ட்ரேட் பண்ணுறது இட் will be better. ஸோ இப்போதைக்கு கோல்டோட நிலவரம் இது தான். வரக்கூடிய நாட்களில் கோல்டு என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம வந்து நிறைய பேர் க்ரூட் ஆயில் பற்றி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் க்ரூட் ஆயிலும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன், இஸ்ரேல் வார் போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அது வார் போயிட்டுருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பைக் கொடுத்து கிட்டத்தட்ட $72 அண்ட் ஹை வந்து கிட்டத்தட்ட $79 வரைக்கும் பீக் அடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் கீழே இருக்குது. பட் இது ஓவரால் சினாரியோ இப்போ க்ரூட் ஆயில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா. ஸோ இப்போ க்ரூட் ஆயில் என்ன சினாரியோவில் இருக்குது. ஸோ எக்ஸாக்ட்லி இட் இஸ் நியர் தி ட்ரெண்ட் லைன் லெவல். ஸோ கரெக்டாக ட்ரெண்ட் லைனோட லெவலில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு என்னவா ஆக்ட் பண்ணுச்சு, ரெசிஸ்டன்ஸாக க்ரூட் ஆயில் வந்து ஆக்ட் ஆகிருந்துச்சு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன் இன்னும் இது ஆகிட்டே இருந்துச்சுன்னா திஸ் இஸ் ப்ரோன் டு பிரேக் அவுட். ஸோ இந்த இடம் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா அடுத்தடுத்த லெவல்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக ஃபஸ்ட்டு வந்து இப்போ நமக்கு அரவுண்ட் $80 அது பிரேக் ஆச்சுன்னா அடுத்தது $90, 90யும் பிரேக் ஆச்சுன்னா we are expecting $100. ஸோ க்ரூட் ஆயில் வந்து லாங் டேர்மில் இப்போ பிரேக் அவுட்டுக்கான பாயிண்டில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட பிரேக் அவுட் லெவலில் தான் வந்துடுச்சு. இப்போ பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா we can expect market to go up to $100 per barrel of crude oil. WTI வந்து $100 போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ தீஸ் ஆர் த ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ். ஆனால் பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பிரேக் அவுட் ஆகிட்ட பிறகு ட்ரேட் பண்ணுறது இட் will be better. ஆல்ரைட். ஸோ க்ரூட் ஆயில் ட்ரெண்ட் லைனில் இருக்குது. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாக் பேட்டர்ன் பிரேக் ஆகிட்டு ப்ளஸ் ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே இருக்குது. ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்ட பிறகு நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும்ன்றது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதே மாதிரி இன்கேஸ் நான் இப்போ அனலைஸ் பண்ண மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு நினச்சினாலும் we at tradeachievers we teach people எப்படி ஒரு ப்ராப்பராக மார்க்கெட் அனலைஸ் பண்ணணும், ஸ்ட்ரக்சரலாக மார்க்கெட்டை எப்படி கரெக்டாக இது இங்கே வரும்ன்றதை அனலைஸ் பண்ணணுன்றதை நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நம்மளோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. நமக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் பிரான்ச்சஸ் இருக்குது. இன்கேஸ் பிரான்ச்சுக்கு வர முடியாதவங்களுக்கு நமக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஆன்லைன்னும் போது நம்ம இந்த பிரான்ச் இருக்கிற ஏரியா மட்டும் இல்லாமல் நம்ம ஆல் ஓவர் தி வேர்ல்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராடில் இருந்தெல்லாம் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் தமிழ் புரியும்னா நீங்கள் அப்ராடில் இருக்கவங்க தமிழ் கிளாஸ் எடுத்துக்கலாம். இல்லை இங்கிலீஷில் வேணுனாலும் we do have English classes as well. ஸோ எது வேணாலும் நீங்கள் ஆப்ல பண்ணிக்கலாம். இன்கேஸ் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணாலும் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. they will give you all the details. So I hope this video was useful and thank you very much for joining. Take care.